அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜூட் பேக்கு எப்படி தைக்கிறன்றதை பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோ யாருக்காகனா, ஆரம்பத்தில் இப்போ தான் நீங்கள் ஜூட் பேக்கு தைக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்காக எப்படி தைக்கிறதுன்னு தேடிட்டுருக்கீங்களா, இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சளவு எவ்வளோ தெளிவாக என்னால் சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பொதுவாகவே ஜூட் பேக்கு தைக்கிறது வெறும் 5 நிமிஷத்தில் ஒரு ஜூட் பேக்கே தைச்சிடலாங்க. பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு ஜூட் பேக் எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவைன்றதை கொஞ்சம் சிறு புரிதல் என்றைக்குமே எடுத்துக்குங்க, ஓகேங்களா? என்றைக்குமே ஜூட் பேக்கில் ரொம்ப முக்கியமானது அளவு, மூலமட்டம். இந்த ரெண்டு முக்கியமானதுங்க. மூலமட்டம் இருக்கு இல்லையா, இந்த இது பெரிய ஸ்கேலாக முடிஞ்சளவு வாங்கிக்குங்க. பெரிய மூலமட்டமாக அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஜூட்டு என்றைக்குமே நீங்கள் வாங்கும்போது இப்படி மடித்து வாங்காதீங்க. முடிஞ்சளவு சுருட்டி வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லை மடித்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வீட்டில் நீங்கள் சுருட்டி வைங்க. மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் வேலை பார்க்குறதுக்கு ரெடி பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்படி இருந்தால் நமக்கு இது கொஞ்சம் மட்டமாக கிடைக்கும் அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஜூட்டு தைக்க போகிறீங்க அப்படின்னா என்றைக்குமே ஜூட்டு வச்சு தைச்சு பழகாதீங்க, ஓகேங்களா? இது ஜூட்டை எடுத்துக்குங்க. இந்த ஓரம் நான் ஓவன் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? நான் ஓவன் எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்த உடனே இந்த நான் ஓவன் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு இப்படி வளைஞ்சு கொடுக்கும். இப்படி வளைஞ்சு கொடுக்கறனால நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் 8க்கு 6, அதாவது ஹைட்டு 8, அகலம் 6 இன்ச்சு இந்த பையை நான் இப்போ எடுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் அதை ஃபார்முலாவை நீங்கள் ரெடி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும். இப்போ நான் மூளை மட்டும் என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா நான் எனக்கு அட்டை இருக்குது. பெரிய அட்டை வருங்க. நம்ம கிஃப்ட் பாக்ஸ் மேக் பண்ணுறதுனால பெரிய அட்டை இருக்கும். அதை நான் மூளை மட்டமாக யூஸ் பண்ணிக்குவேன் எல்லாத்துக்குமே. இதை நான் என்ன செய்கிறேன்னா, நான் இப்படி டானாப்பட ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அந்த பெரிய ஸ்கேலில் எவ்வளோ தூரம் நீங்கள் மார்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேக் வருதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு பேக் தான் எடுக்க போகிறேன். அதனால் நான் இந்த மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஜூட்டோட ஹைட்டு நான் 8 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். உள் பக்கம் மடைக்கிறதுக்கு, கைப்பிடி வச்சா தெரியாத அளவுக்கு வைக்கிறதுக்கு நான் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறேன். அப்போ நான் 9 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஜூட்டை எவ்வளோ தூரம் நீங்கள் மிச்சப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் மிச்சப்படுத்துங்க. அளவுகளை கரெக்டாக அளந்துக்குங்க. ஜூட்டோட நீளம் எவ்வளோ இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். என்றைக்குமே ஜூட்டு தச்ச அடுத்த உடனே பென்சில் பவுச்சுக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா அது ஒர்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். பட்டு அதோட ரேட்டு எல்லாம் அடித்து கேட்குறாங்களாம். அதனால் எப்பயுமே பேக் ஆர்டரே எடுங்க. ஒரு பேக்கில் எவ்வளோ நீங்கள் வேலைப்பாடு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு காசுங்க, ஓகேங்களா? இந்த பேக்கு சாதாரணமாக நிறையா பேரோட வாழ்வு கொடுத்துட்ருக்கு. அதனால் ஒரு பேக்கில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் அடுத்தடுத்து ப்ராசஸில் நிறையா இப்போ யூடியூப் சேனலில் நிறையா போடுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இப்படி எடுத்தோடனே இது எல்லாமே யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அகலம் 6 இன்ச்சு வேணும் இல்லையா, 6 6 12 இன்ச்சு 2 அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவு டேப்பு இந்த மார்க் இருக்குன்னா இந்த மார்க்குக்கு மேலே நேராகவே கொண்டு போங்க. இந்த மாதிரி கிராஸாவோ அப்படி வைக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். கிராஸ் வந்துடும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்து வர்றேன். நான் 2 பீஸ் வெட்டிட்டேங்க. நான் வெட்டிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அந்த பெயினை கொஞ்சம் இது பண்ணுறதுனால தான் நான் இப்போ திருப்பி வந்தேன்.
கட் பண்ணிவிட்டு வரேன். இப்போ நான் வெட்டினேன் இல்லையா, இதில் நான் மேலே அந்த ஸ்கேல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் அளவில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ஜூட்டோட பின்பக்கம் உள் பக்கம் சொல்லுவாங்கள்ல, அதில் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் போட்டுக்குங்க. இல்லைன்னா இந்த ஸ்கேல் அளவு வச்சு இந்த மாதிரி ஒரு மடிப்பு. ஓகேங்களா, இதுக்காக தான் நான் அந்த இது வச்சுருக்கேன். அந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி வச்சு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கேன். ஸ்கேல் நகை விழாத அளவுக்கு. அதுக்காக ஸ்கேலு கொஞ்சம் நகன்றும் அப்படின்றனால நீங்கள் வேறு எதில் வச்சுனாலும் மடிச்சுக்கலாம். இப்படிக்கா இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இப்போ ஜூட்டோட நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, இந்த நல்ல பக்கத்தை சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடுவோமா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெல்க்ரோ வைக்கிறதுக்காக சென்டரில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன். ஜூட்டோட நல்ல பக்கம். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து எத்தனை இருக்குது, 6 இன்ச்சு. நான் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் நான் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே திருப்பி உள்பக்கம் வந்துக்கிறேன். என்றைக்குமே எந்த ஒரு பேக்குக்குமே 3 இன்ச்சு, அதாவது நம்ம இப்படி பிடிக்கிறோம் இல்லையா, பிடிக்கிற இடம் 3 இன்ச்சு இருக்கணும். அது எவ்வளோ சின்ன பையாக இருந்தாலும் சரி, பெரிய பையாக இருந்தாலும் சரி, 3 இன்ச்சு இருக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ சென்டரில் ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்குவோமே. இப்போ சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, 6 இன்ச்சில். இப்போ இங்கேருந்து நான் 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்மளால் பிடிக்கிறதுக்கு இது வந்து இந்த பேக்குக்கு இல்லை, எல்லா பேக்குக்குமே 3லேருந்து 3.5 இன்ச்சு அவ்வளோ வச்சா போதும். நான் முடிஞ்ச அளவுக்கு 4க்கு மேலே தாண்டாதீங்க, அதுவே அதிகம்தான். ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து ஒரு நம்ம கைப்பிடி ஒன்று வைப்போம். இந்த கைப்பிடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைப்பிடி வைப்போம். இந்த கைப்பிடி நான் வந்து 4-1 வைக்கிறதுனால இப்போதைக்கு நான் 4-1ல் சொல்லி கொடுக்குறேன். என்றைக்குமே இந்த ஓரம் என்ன கலர் வைக்கிறோமோ அந்த கலர் தான் நம்ம இங்கே வைக்கணும். இப்போ நான் 4-1 வைக்கிறதுனால நான் 4-1 இங்கே வைக்கிறேன். ஆனால் ஜூட்டில் தான் இது வைங்க. ஜூட்டில் இந்த கலரே கிடைக்கும். சிகப்புனா சிகப்பு இருக்கும், பச்சைனா பச்சை கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இந்த பக்கம், இந்த மார்க்லேருந்து இந்த பக்கம் நான் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறேன். நைஃபு கொஞ்சம் எப்பயுமே யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா, ஜூட்டு வேலாக்குறவங்க எப்பயுமே கத்திரியை காட்டியுமே நைஃப்பில் வேலாக்க கற்றுக்குங்க. இப்போ இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மூணு இன்ச்சு சென்று இங்கே ஒரு 1.5 இன்ச்சு, இந்த அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இந்த மார்க்குக்கு அப்புறம் தாங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் தாங்க நீங்கள் வந்து கோடையை கிழிச்சே விடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிழிச்சினாலும் ஒன்றும் இல்லை, அது நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. கரெக்டாக தான் கிழிக்கணுமா இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கிழிச்சு விட்டுக்குங்க. முடிஞ்சாலும் நம்ம கை வருதான்னு கூட பார்த்துக்குங்க. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இதே மாதிரி 1000 பேக் வந்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, இதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு இதை நம்ம மடக்கி தான் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ ஒரு 8 2 16 16 6 22 கண்டிப்பான முறையில் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்குங்க. அப்போ 23.5 இன்ச்சு எடுத்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ 23.5 இன்ச்சு இந்த இதில் நான் எடுக்க போகிறேன். 4-1ல் நீங்கள் அளவு எவ்வளவுக்கு போடுறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு இது மாதிரிலாம் மடிச்சுலாம் போடாதீங்க. நல்லா இது ஜூட் பேக் தைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இருக்கிற இடத்துல இதை பண்ணுறேன். ஓரளவுக்கு ஜூட் பேக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம், ஒரு ரூமை நீங்கள் தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட அகலம் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 3 இன்ச்சு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 3 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு மொத்தம் 5 இன்ச்சு எடுக்கணும். எப்பயுமே நடுவில் பாட்டம் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை காட்டி கண்டிப்பாக 2 இன்ச்சு நீங்கள் எடுக்கணும்.
நான் இப்போதைக்கு நான் ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறுக்குழி, அதனால தான் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியல. இல்லைன்னா நின்று நீட்டாக மடிச்சிருவேன். டெய்லர்ஸ் எல்லாருமே முடிஞ்சளவு எண்ணெய் நைட்டு தூங்கும்போது எண்ணெயை தேய்ச்சிட்டு தூங்குங்க. சங்கடம் மட்டும் படாதீங்க. ஓகேங்களா? டெய்லி எண்ணெய் தேய்ங்க.